ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 11th புக்கில் இருக்கிற நன்னூல் சாப்டர்லேருந்து ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். நன்னூல் வந்து தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட ஒரு வழிநூலாக கருதப்படுகிறது. இது 13ஆம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டது. இந்த 13ஆம் நூற்றாண்டு பவனந்தி முனிவரால் ஏற்றப்பட்டது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பவனந்தி முனிவர், இந்த நந்திங்கிற வார்த்தை பாருங்க. அப்புறம் அதே பிரகதீஸ்வர் கோயில் இருக்கிற நந்தியோட உயரம் என்ன 13. ஸோ 2 கொஸ்டின் நம்மளுக்கு படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ பவனந்தி நந்தி 13 அடி உயரம். பவனந்தி வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நன்னூல் வந்து 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்க, இதுக்கு 2 அதிகாரம் இருக்கு. தொல்காப்பியத்துக்கு எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம். அதுலேருந்து வந்தது தானே நன்னூல். அதனால அதுலேருந்து ஒன்று நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 அதிகாரம். எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் இல்லை. இரண்டுமே பாருங்க 5 பகுதிகள் 5 பகுதிகள். ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம அடுத்து பாருங்க, அந்த நந்திங்கிற வார்த்தையை வச்சு அடுத்து 2 ஷார்ட்கட் இருக்கு பாருங்க. சீய கங்கன். கங்கன் கங்கை கொண்ட சோழன். ராஜராஜ சோழன் தான் நந்தி வந்து இது பண்ணாரு. அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் கங்கன். ஸோ அவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு பாயிரம் ஏற்றார். அப்படி ஈஸியாக நம்ம வச்சுக்கோங்க. அப்புறமா மேட்டுப்புத்தூர். பவனந்தியார் உருவ சிற்பம் எங்க இருக்கு? மேட்டுப்புத்தூர் அப்படிங்கிறது. இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, நந்தியோடைய சிலை வந்து எங்க இருக்கு? மேடுல இருக்கு கட்டியிருக்காங்க. நந்தி வந்து மேடுல வந்து கட்டியிருக்காங்க.